ஃபேஷன் பரேட் ஈவெண்ட்டுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா? யா சீதல், இது எல்லாமே வழக்கமா நம்ம பண்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானே. நான் டிசைனர் கால் பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம் நீனா. ஏன்னா இப்பதான் நான் டிசைனரை மேக்கப் ரூம்ல பார்த்தேன். கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஓகே சீதல், அப்போ நம்ம ஸ்மால் கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஆடியன்ஸ் சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இங்க பாருங்க, 10 o'clock ஆயிடுச்சு. இது சீஃப் கெஸ்ட் வர்ற டைம் தான். நான் போய் எதுக்கும் மேக்கப் ரூம்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே நீனா, யூ கேரி ஆன். ஸ்மால் கிட்ஸ் எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ஜாஸ்மின், இப்போ இங்க என்ன நடக்க போகுது? ஸ்டேஜ்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குல்ல? ஏதோ ஃபேஷன் பரேட்னு சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. ஏய் சமந்தனா, ஃபேஷன் பரேட்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அப்படின்னா என்னப்பா? ஏய் பரேட்னா என்னன்னு தெரியாதா? அது எப்படி சொல்றது? சரி ஓகே, கொஞ்ச நேரத்துல பாரு, நீயே தெரிஞ்சுக்குவ. ஆனா அதை நம்மள மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது நம்ம மினி ரெனி அந்த மாதிரி பெரிய அக்காஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல செம ஜாலியா இருக்க போகுது. ஏய் அது எனக்கு தெரியாதா? ஏபிசி லேண்ட்ல என்ன ஈவென்ட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். ஹலோ மேம், வெல்கம் டு ஏபிசி லேண்ட். நீங்க இதுக்கு முன்னாடி ஏபிசி லேண்ட்க்கு வந்திருக்கீங்களா? நோ, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி ஏபிசி லேண்ட் பார்த்ததில்ல, பட் இட்ஸ் டூ குட். மேம், இன்னைக்கு எங்க ஏபிசி லேண்ட்ல ஃபேஷன் பரேட் ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா இருந்து இந்த ஷோவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் மேம். யா ஷூர் மேம், உங்க சீட் இங்க இருக்கு, நீங்க போய் உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கெஸ்ட் எல்லாரும் ரெடி ஆகி வந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஏய் ரெட் ரோஸ், நீ தான் மேக்கப்லாம் முடிச்சிட்டீல, சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா. என்னோட மேக்கப் கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்கு, நான் டச் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹனி, உனக்கு தான் மேக்கப் முடிஞ்சதுல, இன்னும் எவ்வளவு நேரம் டச் அப் பண்ணிட்டே இருப்ப? ஹாஃப் அன் ஹவரா டச் அப் பண்றேன்னு கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டே இருக்க. ஏய் கொஞ்சம் தள்ளிக்கோங்கப்பா, ரெனி சூப்பரா ரெடி ஆயிருக்கா. என்னோட ஹேர் ஸ்டைல் வேற கொஞ்சம் கலஞ்ச மாதிரி இருக்கு, லைட்டா டச் அப் பண்ணா சூப்பரா இருக்கும். ஓகே, தலை நல்லா சீவியாச்சு. இப்போ ஸ்டேஜ்ல போகும்போது நல்லா வாசமா இருக்கணும்ல, அதுக்காக இந்த பெர்ஃப்யூமும் அடிச்சுக்குவோம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஹனி நீ அடிச்சுக்கிறியாப்பா? இல்ல மினி, பார்லர்ல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சூப்பரா மேக்கப் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம டச் அப் பண்ணோம்னா மேக்கப்லாம் கலைஞ்சிரும். என்னோட முடியெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, அதான் கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போட்டுக்கிறேன். சரி, நான் மேக்கப் மட்டும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. ஹனி கொஞ்சம் தள்ளிக்கப்பா, அந்த பெரிய கண்ணாடியில பார்த்தேன், அப்பதான் நல்லா ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியும். நல்லா இருக்கு, பரவாயில்ல, சூப்பரா மேக்கப் பண்ணிருக்காங்க. ஏய் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, சீஃப் கெஸ்ட் கூட வந்துட்டாங்க, வாங்கப்பா போலாம். ஆலிஸ், இன்னைக்கு நடக்க போற ஃபேஷன் பரேட் ஈவென்ட்ல நம்ம தான் வின் பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா, ஃபேஷன் பரேட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா நல்லா ஸ்லிம்மா இருக்கணும். இவங்கள பாத்தியா, எல்லாரும் குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்காங்க. இவங்கலாம் எந்த நம்பிக்கையில இந்த மாதிரி ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு ஃபேஷன் பரேட். எங்க ஏபிசி லேண்ட்ல வர்ற எல்லா கெஸ்ட்டுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்றோம். இன்னைக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு our honorable guest Miss Beauty. ஃபேஷன் பரேட் ஈவென்ட்டோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரெட் ரோஸ். உங்க கையில இருக்கிற அந்த ரெட் கலர் ரோஸ் மாதிரி நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ மேம். இதுதான் உங்களோட क्वेश्चन. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு, அதுல ஃபர்ஸ்ட் யார் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? நான் எல்லார் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணுவேன். சோ எனக்கு யார் கூடயும் ப்ராப்ளம்ஸ் வந்ததில்ல மேம். ஓகே தேங்க் யூ. நீங்க இப்ப போய் உங்க பிளேஸ்ல நில்லுங்க. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரீட்டா. எனக்கு ஃபேஷன் பரேட்னா ரொம்ப பிடிக்கும்.
I thank to ABC Land for arranging this event. And எனக்கு இந்த Dress டிசைன் பண்ணி கொடுத்த டிசைனர், மேக்கப் மேன் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராordinary ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் ரீட்டா. ஹலோ மேம். இதுதான் உங்களோட கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஹாபிஸ்? என்னோட ஹாபிஸ் வந்து நான் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபோனில் நிறைய ட்ரெஸ் ஏதாவது புதுசாக ஏதாவது ஐட்டம் வந்திருந்தா அதை சர்ச் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஹாபிஸ். ஓகே, நீங்க இப்போ உங்க பிளேஸ்க்கு போங்க. ஓகே, தேங்க் யூ गाइस எல்லாருக்கும். ஹலோ गाइस, நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கடி ஜோக் சொல்ல போறேன். செவத்திலேயே அடிக்க முடியாத ஆணி எது? ஆணி செவத்துல தானே அடிப்பாங்க. செவத்திலேயே அடிக்க முடியாத ஆணினா என்னவா இருக்கும்? ஓகே, இங்க லெஃப்ட் சைடுல யாருக்குமே பதில் தெரியல. ரைட் சைடுலயாவது யாருக்காவது தெரியுமான்னு பாப்போம். மேம், உங்களுக்கு தெரியுமா? நோரியா, பொதுவாவே எல்லா ஆணியும் செவத்துல தான் அடிப்பாங்க. செவத்திலேயே அடிக்க முடியாத ஆணினா என்னவா இருக்கும்? தெரியலையே. சரி, நானே சொல்றேன். பிரியாணி. அச்சச்சோ, முடியல. இந்த ரியாக்கா மொக்க போடுறாங்க. ஓகே ரியா, இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் a டாக்டர். ஓகே, நீங்க உங்க பிளேஸ்ல போய் நில்லுங்க. ரீட்டா, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்ல? உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ரியா. அப்படியா? தேங்க் யூ. ஆனா உன்னோட ஜோக் தான் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஹனி. உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹனி. தேங்க் யூ மேம். உங்களுக்கான கொஸ்டின் இதுதான். உங்க எல்லாருக்குமே ஏபிசி லேண்ட்னா ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, இப்போ வந்து இந்த ஏபிசி லேண்டை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போறீங்கன்றத எங்களுக்கு செஞ்சு காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிசி லேண்ட்ல ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வா இருக்கும். நாங்க போனதுல இருந்து அங்கே ரொம்ப ஜாலியா இருந்தோம். நீங்களும் கண்டிப்பா ஏபிசி லேண்ட் போங்க. நீங்க ஏபிசி லேண்ட் போகும்போது மறக்காம என்னையும் கூட்டிட்டு போயிடணும், சரியா? ஓகே, குட் ஹனி. நீங்க போய் உங்க பிளேஸ்ல நில்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.